இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து டிடக்ஷன்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஒரு அக்கௌண்டன்ட்டு பேசிக்காக இந்த சாப்டரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தட் இஸ் 5 sources ஆஃப் இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு மாத்திரம் தெரிஞ்சால் பத்தாது. அதை விடவும் ரொம்ப முக்கியம், டிடக்ஷன்ஸுக்கு எப்படி பெனிஃபிட் என்ஜாய் பண்ணுறது. டிடக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இன் ஜென்ரல் பெனிஃபிட் அப்படின்னு அர்த்தம். டிடக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன? நமக்கு பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது. ரைட்டா? டிடக்ஷன்ஸ் வந்து நமக்கு பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது. பொதுவாக டிடக்ஷன்ஸ் வந்து 2 வகை. பொதுவாக வந்து டிடக்ஷன்ஸ் வந்து எத்தனை வகை? 2 வகை. ஒன்று சாப்டர் வைஸ் டிடக்ஷன். ஒன்று வந்து என்ன? சாப்டர் வைஸ் டிடக்ஷன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 6A டிடக்ஷன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 6A டிடக்ஷன். டிடக்ஷன் பொதுவாக 2 வகை. ஒன்று சாப்டர் வைஸ் டிடக்ஷன், இன்னொன்று சாப்டர் 6A டிடக்ஷன். சாப்டர் வைஸ் டிடக்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு 5 வகையான இன்கம் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு 5 வகையான இன்கம் இருக்கு. இன்கம் ஃப்ரம் சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். இந்த மாதிரி 5 வகையான சோர்சஸ் ஆஃப் இன்கம் இருக்கு. அந்த இன்கம்ல இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் சாப்டர் வைஸ் டிடக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய சேலரி வந்து ஒரு 10 lakh இருக்குன்னு வச்சுக்கோ. என்னுடைய சேலரி 10 lakh இருக்கு. அதில் எனக்கு டிடக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன இருக்குன்னா 3 வகையான டிடக்ஷன்ஸ் இருக்கு. என்னென்ன டிடக்ஷன் இருக்குனாக்கா, எனக்கு அலோவபிள் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 16 சப்செக்ஷன் 1 ஒரு 40,000 எனக்கு அலௌடு. இஏ டிடக்ஷன், சப்போஸ் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் எனக்கு ஒரு 5,000 அலௌடு. ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கட்டியிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு 2,500 அலௌடு. அப்போ டோட்டலாக எனக்கு எவ்வளோ அலௌடு? 47,500 எனக்கு டிடக்ஷனாக எனக்கு அலௌடு. இதுலேருந்து இதை கழிச்சுக்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டு தான் எனக்கு என்ன? இன்கம் ஃப்ரம் சேலரி. எவ்வளோ இருக்கும்? 9,47,500, 50,000, 52,500, 9,52,500. இதுக்கு பேர் தான் என்ன? சாப்டர் வைஸ் டிடக்ஷன். இதே மாதிரி தான் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு கிராஸ் இன்கம் முனிசிபல் டேக்ஸை லெஸ் பண்ணுறோம், நெட் இன்கம் கிடைக்கும். நெட் ஆனுவல் வேல்யூ கிடைக்கும். அந்த நெட் ஆனுவல் வேல்யூவில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அட் த ரேட் ஆஃப் 30%, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ரெண்டையும் லெஸ் பண்ணலாம் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஹெட் உனக்கு டிடக்ஷன்ஸ் கிடைக்கும். அதுக்கு பேர் சாப்டர் வைஸ் டிடக்ஷன் அப்படின்னு பேர். சாப்டர் 6A டிடக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி 5 வகையான இன்கமும் கூட்டி உனக்கு ஒரு கிராஸ் இன்கம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு ஒரு கிராஸ் டோட்டல் இன்கம் 10 lakh இருக்கு. இந்த 10 lakhக்கு நீங்க டாக்ஸ் கட்டணும் இல்லையா? அதாவது ஹெட் வைஸ் நீங்க சாப்டர் வைஸ் டிடக்ஷன் லெஸ் பண்ணி 5 வகையான இன்கம் கூட்டி இப்போ உங்களுக்கு 10 lakh இருக்குன்னு வச்சுங்க. இந்த என்டையர் 10 lakhக்கும் நீங்க என்ன பண்ணணும்? டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அப்ப இந்த என்டையர் 10 lakhக்கும் டாக்ஸ் கட்டாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்னன்னா, நீங்க சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா யூ கேன் அவைல் சம் பெனிஃபிட். ஸோ பேலன்ஸ் ஒன்லி அமௌண்ட் மாத்திரம் நம்ம கட்டினா போதும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்களுடைய டிடக்ஷன் 80Cலேருந்து 80U வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 80Cலேருந்து 80U வரைக்கும் உங்களுக்கு ஒரு நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ஒரு 8 lakh இருக்கு அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற 2 லட்சத்துக்கு மாத்திரம் நீங்க டாக்ஸ் கட்டினா போதுமானது. இதுக்கு பேர் தான் என்ன? டாக்ஸபிலிட்டி. இதுக்கு பேர் என்னன்னா டிடக்ஷன். ஓகேவா? ஸோ டிடக்ஷன்ங்கிறது என்ன? இட் இஸ் த பெனிஃபிட் டு த அசஸி. இட் இஸ் த பெனிஃபிட் டு த அசஸி. அந்த பெனிஃபிட் 2 வகை இருக்கு. ஒன்று சாப்டர் வைஸ் பெனிஃபிட், இன்னொன்று சாப்டர் 6A பெனிஃபிட். சாப்டர் 6A டிடக்ஷன். சாப்டர் 6A டிடக்ஷனை எப்படி நம்ம கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னா 2ஆ கிளாசிஃபை பண்றோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டைன் பேமெண்ட். நீங்க சில பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க, அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டிடக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், 80Cல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நிறைய ஒரு லிஸ்டே இருக்கு. அமௌண்ட் பெய்டு டு இன்சூரன்ஸ், எல்ஐசி பிரீமியம், அமௌண்ட் பெய்டு டெபாசிட்டட் இந்த நேஷனல் பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க், பையனுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டினது, காலேஜ் ஃபீஸ் கட்டினது, நீங்கள் வந்து அது மாதிரி நிறைய நமக்கு பெனிஃபிட். அமௌண்ட் கான்ட்ரிபியூட்டட் டு ஸ்டாட்யூட்டரி ப்ராவிடன்ட் ஃபண்டு, பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்டு, அந்த மாதிரி நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் நீங்கள் பண்ணினது,
இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தது, இந்த மாதிரி நிறைய டிடக்ஷன்ஸ் இருக்கு ஏடிசிலேருந்து ஏடியூ வரைக்கும். அதுக்கு நீங்க பேமெண்ட் பண்ணினதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டிடக்ஷன்ஸ் ஒரு சில டிடக்ஷன்ஸ். இன்னொரு சில டிடக்ஷன்ஸ் உங்களுடைய இன்கம் ரிலேட்டட் டிடக்ஷன். அசியூம் பண்ணீங்க நீங்க ஒரு அசசி, இந்தியா கவர்மெண்ட் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கு சிக்கிம்ல போயிட்டு ஒரு ஹில் ஏரியால நீங்க ஹோட்டல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஹோட்டல் வச்சிருக்கிற அந்த ஏரியாவில் ஹோட்டல் வச்சிருந்தா மொதல் 5 வருஷத்துக்கு 100% ப்ராஃபிட்டுக்கு நீ டாக்ஸே கட்ட வேண்டாம் அப்படிங்கிறான். அப்போ ஈவன் தான் உனக்கு 10 lakh இன்கம் வந்திருந்தா கூட அந்த என்டையர் இன்கம்க்கு நீ டாக்ஸ் கட்ட வேண்டாம், ரைட்டா? ஸோ வந்து இது இன்கமான கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். ஸோ சாப்டர் 6A பெனிஃபிட் ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று பேமெண்ட் ரிலேட்டட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறதுனால, இன்னொன்று இன்கம் ரிலேட்டட். கவர்மெண்ட் சொன்னபடி உனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்ல உனக்கு இன்கம் வந்துருந்தா அந்த இன்கம் ரிலேட்டட். ஓகேவா? ரைட். இது வந்து முதல் டிஃபரன்ஸ். ரெண்டாவது பொதுவா நம்ம மைண்ட்ல என்ன செட் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கேன். என் மைண்ட்ல இந்த எல்லார் மைண்டும் என் மைண்டும் சேர்த்து தான் சொல்றேன். எல்லார் மைண்ட்லயும் எவ்வளவு செட் ஆயிருக்கு, என்ன செட் ஆயிருக்கு அப்படின்னா இன்கம் டாக்ஸ்ல நமக்கு எவ்வளவு சார் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கேன். சார் அது என்ன சார் ஒரு 1 lakh பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு. ஏடிசிலேருந்து ஏடியூ வரைக்கும் எவ்வளோ பெனிஃபிட்னு சொல்லுவான். எவனா கேட்டாலும் கண்ணை மூடிட்டு 1,50,000 வரைக்கும் பெனிஃபிட் உண்டு சார், நம்ம அதுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டாம், பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டலாமா? ஆனால் இந்த கான்செப்ட் முதல்ல தப்பு. இந்த கான்செப்டை மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. டிடக்ஷன் அமௌண்ட்டுக்கு தேர் இஸ் நோ லிமிட் அட் ஆல். செக்ஷன் 80C ஏடியூ வரைக்கும் தேர் இஸ் நோ லிமிட் அட் ஆல். எப்படி சார் சொல்றீங்க? ஒவ்வொரு கான்செப்டா நான் விளக்கிட்டே வரேன் பாருங்க. கான்செப்ட் நம்பர் 1, கான்செப்ட் நம்பர் 1, என்னுடைய சேலரி இன்கம். என்னுடைய சேலரி இன்கம் வந்து 5 lakhs இருக்கு. எவ்வளவு இருக்கு? என்னுடைய சேலரி இன்கம் 5 lakh. என்னுடைய ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஒரு 6 lakh. டோட்டலா இப்ப என்னுடைய கிராஸ் டோட்டல் இன்கம் எவ்வளவு? என்னுடைய கிராஸ் டோட்டல் இன்கம் 11 lakh. இப்போ நான் இந்த 11 lakh நான் டாக்ஸ் கட்டாம இருக்கணும், என்ன பண்ணணும்? நான் எல்ஐசில பணம் போடணும், அந்த மாதிரி சில இதை இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு டாக்ஸ் வராது. அந்த மாதிரி என்னுடைய டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C ஏடியூ வரைக்கும் சாப்டர் 6A டிடக்ஷன் கட்டி எனக்கு பெனிஃபிட் கொடுக்குறது. அந்த மாதிரி இதுல நான் வந்து ஒரு 60 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு? 60 lakh. நீங்க கேட்கலாம், சார் உங்கள்கிட்ட இருக்கிறது 11 lakh, எப்படி உங்களால 60 lakh இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும்? என்கிட்ட பையில பேங்க்ல பணம் இருக்கு, நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், ரைட்டா? ஸோ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் 80C ஏடியூ வரைக்கும் 60 lakh. வேறஸ் கிராஸ் டோட்டல் இன்கம் எனக்கு எவ்வளவு இருக்கு? 11 lakh. எனக்கு எவ்வளவு டிடக்ஷன் அப்படின்னா 11 lakh தான் எனக்கு அலோவபிள். எவ்வளவு எனக்கு டிடக்ஷன் அலோவபிள் டிடக்ஷன்? 11 lakh. அப்ப என்னுடைய டாக்ஸபிள் இன்கம் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் எதுவும் டாக்ஸ் கட்ட வேண்டாம். இப்போ நான் சொல்றது ஒன் பை ஒன் அப்படியே வரைக்கும் வரும். என்னுடைய கிராஸ் டோட்டல் இன்கம் 11 lakh, நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறது 60 lakh. ஸோ எனக்கு இந்த என்டையர் 11 lakh கட்ட வேண்டாம். ஆனா இதுல என்ன பாயிண்ட் அப்படின்னா கிரக்ஸ் அப்படின்னா பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. கிரக்ஸ் வந்து என்ன அப்படின்னா டிடக்ஷன்ஸ் cannot exceed the actuals. Deduction cannot exceed the gross total income. Exceed the gross total income. இதுல என்ன பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா டிடக்ஷன் வந்து கிராஸ் டோட்டல் இன்கம் விடவும் அதிகமா இருக்க முடியாது. டிடக்ஷன் வந்து என்ன கிராஸ் டோட்டல் இன்கம் விடவும் அதிகமா இருக்க முடியாது, ரைட்டா? இதுதான் இதுல கிடைச்ச பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ஓகேவா? கேஸ் 2 பார்ப்போம். கேஸ் 2. ரெண்டாவது கேஸ்ல எனக்கு எகைன் மை இன்கம் ஃப்ரம் சேலரி. இன்கம் ஃப்ரம் சேலரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 lakhs இருக்கு. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அது ஒரு 6 lakh இருக்கு. இன்கம் ஃப்ரம் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்
அண்டர் செக்ஷன் 111A அது ஒரு 3 lakh இருக்கு. இப்போ என்னுடைய என்டையர் கிராஸ் டோட்டல் இன்கம் எவ்வளவு? 14 lakhs. என்னுடைய கிராஸ் டோட்டல் இன்கம் எவ்வளவு? 14 lakhs. நான் இன்வெஸ்ட்மெண்ட் நோ சேஞ்ச், அதே அமௌண்ட் தான். டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C2ல 80U வரைக்கும் நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 16 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு டிடக்ஷன் எவ்வளோ கிடைக்கணும்? 16 lakh 14 lakh 14 lakh அப்படின்னு சொன்னா தப்பு. ஏன் சார் அப்படின்னா இந்த டிடக்ஷன் அப்படிங்கிறது என்ன? பெனிஃபிட். அந்த பெனிஃபிட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு கிடையாது. ஓகேவா? that benefit is not available to short term capital gain. இதுக்கு வந்து என்ன 80C to 80U பெனிஃபிட் இதுக்கு கிடையாது. ஒன்லி இதுக்கு மாத்திரம் தான் உண்டு. ரைட்டா? அப்ப என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 16 lakh, என்னுடைய அமௌண்ட் 11 lakh, whichever is less 11 lakh. அப்ப டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C ல இருந்து 80U வரைக்கும் 11 lakh தான் அலௌடு. பேலன்ஸ் 3 lakh என்ன? இதுக்கு வந்து ஐ ஹேவ் டு பே டாக்ஸ். சார் நீங்க கேட்கலாம், ஏன் சார் கேபிட்டல் கெயினுக்கு டாக்ஸ் கிடையாது? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்டர் செக்ஷன் 111A ஏன் டாக்ஸ் கிடையாது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்ட் டாக்ஸ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்பெஷல் டாக்ஸ் ரேட். இது வந்து என்னது? ஸ்பெஷல் டாக்ஸ் ரேட். ஸ்பெஷல் டாக்ஸ் ரேட்னா இதுக்கு வந்து எவ்வளவு டாக்ஸ் ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15% டாக்ஸ். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் எவ்வளவு? 15% டாக்ஸ். அசியூம் பண்ணீங்க உங்களுடைய கிராஸ் டோட்டல் இன்கம் மோர் than 10 lakh இருக்கு. 50 lakhs 60 lakhs அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப above 10 lakh மேல போனாலே அவனுக்கு 30% ஸ்லாப்ல வந்துடுறான். ரைட்டா? அப்ப இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்டையர் இன்கம்க்கு 30% இன்கம்க்கு 30% டாக்ஸ் கட்டணும். ஆனா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் பாருங்க, ஆல்ரெடி தே ஆர் பெனிஃபிட், தே ஆர் என்ஜாயிங் தி பெனிஃபிட். எவ்வளவு? 15% கொடுக்கலாம். அவனுக்கு இன்னொரு பெனிஃபிட் கொடுக்க முடியாது. அதனால என்ன செக்ஷன் 80C ல இருந்து 80U பெனிஃபிட் not available for short term capital gain. இதுக்கு வந்து எடுத்துக்க முடியாது. கிரக்ஸ் வந்து என்ன? இதுல வந்து என்ன கிரக்ஸ்? டிடக்ஷன். இதுல கிரக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா கிரக்ஸ் என்ன? பாயிண்ட் என்ன? டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C to 80U. டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C to 80U is not available for short term capital gain which is taxed under section 111A. ஓகேவா? சோ ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயினுக்கு 80C பெனிஃபிட் கிடையாது. இது இரண்டாவது பாயிண்ட். மூணாவது சினரி, என்னுடைய இன்கம் ஃப்ரம் சேலரி 5 lakh, என்னுடைய இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3 lakh, என்னுடைய இன்கம் ஃப்ரம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எவ்வளவு? அது ஒரு 3 lakh. டோட்டல் இன்கம் 14 lakh. கிராஸ் டோட்டல் இன்கம் எவ்வளவு? 14 lakh. லெஸ் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C எவ்வளவு இருக்கு? சேம் அமௌண்ட் 80C to 80U எவ்வளவு இருக்கு? 16 lakhs. இந்த கேஸ்ல எனக்கு எவ்வளவு டிடக்ஷன் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் மாதிரி தான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினும். இது வந்து என்ன 20% டாக்ஸ் ரேட்டு. 80C to 80U பெனிஃபிட் நாட் அவைலபிள். இதுக்கு மாத்திரம் தான் அவைலபிள். ஓகேவா? அப்ப 5 சாரி இது வந்து 6 lakh 5 6 11. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 16 lakh அல்லது 11 lakh whichever is yes. ஸோ அந்த 11 lakh தான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். என்ன 80C பெனிஃபிட் எனக்கு கிடையாது. ஸோ திஸ் 3 lakh என்ன நான் வந்து டாக்ஸ் கட்டணும். ஏன் சார்? இது வந்து ஸ்பெஷல் டாக்ஸ் ரேட், பெனிஃபிட் டாக்ஸ். ஸோ அதனால கிடையாது. இது வந்து என்ன மூணாவது பாயிண்ட். ஓகேவா? அடுத்தது நாலாவது பாயிண்ட். இதே சினரி வச்சு இதே சினரி
அஷ்யூம் பண்ணிங்க எனக்கு இன்கம் ஃப்ரம் சேலரி 5 lakh இருக்கு, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 6 lakh இருக்கு. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எவ்வளவு இருக்கு? 6 lakh. இன்கம் ஃப்ரம் ஹார்ஸ் ரேஸ் கேஷுவல் இன்கம், இது குதிரை பந்தி, ஹார்ஸ் ரேஸ் கார்டு சீட் ஆடுறது, அதுல எனக்கு கிடைச்ச பணம் ஒரு 3 lakhs. ஸோ என்னுடைய டோட்டல் இன்கம் எவ்வளவு? 14 lakhs. இப்போ நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்? 60 lakh இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்? 16 lakh. கிராஸ் டோட்டல் இன்கம் எவ்வளவு? 14 lakh. அப்ப டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் ATC டு ATU எவ்வளவு அவைலபிள் அப்படின்னா சேம் 5 lakh 6 lakh இது மாத்திரம் தான் அவைலபிள். இதுக்கு வந்து என்ன ATC பெனிஃபிட் நாட் அவைலபிள். ஓகேவா? ATC ATU நாட் அவைலபிள். ஏன்? இது வந்து என்ன 30% ஸ்பெஷல் ரேட். இது வந்து என்ன 30% ஸ்பெஷல் ரேட். அதனால 16 lakh or 11 lakh whichever is less. ஓகேவா? சோ கிரக்ஸ் என்ன இருக்கு? முக்கியமான பாயிண்ட் என்ன? டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் ATC to ATU will not available for எதுக்கு வராது? available for casual incomeக்கு கிடையாது. casual incomeக்கு என்ன? ATC ல இருந்து ATU பெனிஃபிட் கிடையாது. இது வந்து நமக்கு 4வது கேஸ். 4 கேஸ். ஓகேவா? 5வது கேஸ். 4 கேஸ் பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் என்னென்ன கேஸ் பார்த்துருக்கோம்? முதல் கேஸ் இன்கம் 11 lakh, இன்வெஸ்ட்மெண்ட் 16 lakh, whichever is less 11 lakh. ரெண்டாவது கேஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயினுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம். மூணாவது கேஸ் பார்த்தீங்கன்னா லாங் டர்ம் கேபிட்டல் கெயினுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவல் இன்கம் இருந்தா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம். ரைட்டா? இப்போ 5வது கேஸ். 5வது கேஸ் எதுக்கெல்லாம் இந்த டிடக்ஷன் பெனிஃபிட் கிடையாதுங்கிறது நமக்கு தெரியும். இன்கம் ஃப்ரம் சேலரி 5 lakh, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 6 lakh இருக்கு. எனக்கு இன்கம் ஃப்ரம் கேஷுவல் கெயின் கிடையாது. அதர் சோர்ஸ் இன்கம்ல டிவிடெண்ட் இன்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிவிடெண்ட் which is taxable. சார் டிவிடெண்ட் வந்து டாக்ஸ் வருமா அப்படின்னா இந்தியன் கம்பெனி டிவிடெண்டுக்கு உங்களுக்கு தான் டாக்ஸ் கிடையாது சார் அப்படின்னா அப் டு 10 lakh தான் கிடையாது. மோர் தேன் 10 lakh உண்டு இல்லையா? மோர் தேன் 10 lakh உண்டு. ரைட்டா? அப்ப டிவிடெண்ட் இன்கம் அல்லது டிவிடெண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அண்ட் ஃபாரின் கம்பெனி டாக்ஸபிள். ஓகேவா? பட் அட் தி ரேட் ஆஃப் 10%. ஸோ என்னுடைய டிவிடெண்ட் இன்கம் இருக்கு, அது ஒரு 3 lakh இருக்கு. இப்போ டோட்டலா எனக்கு எவ்வளவு இன்கம் இருக்கு? 14 lakhs இருக்கு. சிமிலர்லி டிடக்ஷன் அண்டர் செக்ஷன்ஸ் ATC to ATU எவ்வளவு இருக்கு? எனக்கு 16 lakh இருக்கு. அப்ப இதுக்கு வந்து என்ன ATC to ATU பெனிஃபிட் எனக்கு இதுக்கு கிடையாது. இதுக்கு மாத்திரம் தான் என்ன உண்டு. அப்ப வந்து 16 lakh அல்லது 11 lakh whichever is less, that amount only you can deduct from the gross total income. ஓகேவா? so taxable income 3 lakh. இந்த 3 lakhக்கு 10% tax நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. so வந்து tax வந்து என்ன ATC to ATU benefit shall not available for long term capital gain on shares. ஓகேவா? long term capital gain on shares, dividend இதுக்கெல்லாம் கிடையாது. ஓகேவா? கேபிட்டல் கெயின் டிவிடெண்டுக்கு கிடையாது. இதுதான் வந்து கிளாஸ். ஓகேவா? ஸோ நம்ம 4 விஷயம் பார்த்துட்டோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் என்னென்ன பாயிண்ட் பார்த்துருக்கோம்? செக்ஷன் ATC-லேருந்து ATU வரைக்கும் இருக்கிற டிடக்ஷன் வந்து should not exceed the gross total income. முதல் பாயிண்ட். இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? ATC-லேருந்து ATU வரைக்கும் இருக்கிற டிடக்ஷனோட அமௌண்ட் கிராஸ் டோட்டல் இன்கமோட எக்ஸீடாக இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டிடக்ஷன்ஸ் நாட் அலௌடு டு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு பார்த்தோம். செக்ஷன் 111. அடுத்தது என்ன பார்த்தோம்? டிடக்ஷன் நாட் அலௌடு டு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு பார்த்துருக்கோம். டிடக்ஷன் எதுக்குன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் ஷேர்ஸ். அடுத்தது வந்து பார்க்குறோம் டிடக்ஷன்ஸ் நாட் அவைலபிள் ஃபார் கேஷுவல் இன்கம் கிடையாது அப்படின்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி டிடக்ஷன் நாட் அவைலபிள் ஃபார் டிவிடெண்ட். ஸோ இந்த மாதிரி சில இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில வகையான இன்கம்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த டிடக்ஷன் பெனிஃபிட் யூட்டிலைஸ் பண்ண முடியாது. பாக்கி இருக்கிறதுக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கணும். ரைட்டா? அடுத்து
டிடக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டு வகையான டிடக்ஷன். ஒன்று டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் டு பேமெண்ட், இன்னொன்று டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் டு இன்கம். சப்போஸ் உங்களுக்கு இன்கம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிடக்ஷன் கிளைம் பண்ணணும் அப்படின்னா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கணும். ரிட்டர்ன் ஃபைலிங் வித்தின் டியூ டேட், அப்போதான் என்ன கிளைம் பண்ணிக்க முடியும், வித்தின் டியூ டேட். சப்போஸ் நீங்க செக்ஷன் 80 IAB இந்த மாதிரி ஒரு சில செக்ஷன் இருக்கு, IA இந்த மாதிரி ஒரு சில செக்ஷன்ல நீங்க இன்கம்க்கு டிடக்ஷன் கிளைம் பண்ண போறீங்க அப்படின்னா டியூ டேட் கூட ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கணும். அண்டர் செக்ஷன் 139 ஆஃப் 1 படி நீங்க வித்தின் த டியூ டேட் கூட ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கணும். அப்பதான் என்ன உங்களால இன்கம்க்கு டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும், அதர்வைஸ் கிளைம் பண்ண முடியாது. அடுத்த பாயிண்ட், டிடக்ஷன்ஸ் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம், கிளைம் பண்ணாதான் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா டிடக்ஷன் ஷுட் கிளைம் இன் த ரிட்டர்ன். டிடக்ஷன் ஷுட் கிளைம் இன் த ரிட்டர்ன், அப்பதான் உங்களுக்கு பெனிஃபிட். கிளைம் இன் த ரிட்டர்ன். இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ல நீங்க என்ன பண்ணிருக்கணும், டிடக்ஷன்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணா மாத்திரம் போதாது, இன்வெஸ்ட் பண்ணிருக்கேங்கிறத யூ ஹேவ் டு டிக்ளேர், அப்பதான் கிளைம் பண்ண முடியும். நீங்க கிளைம் பண்ணாம நீங்களா மனசுல வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு ஒரு ரிட்டர்னை ஃபைல் பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியாது. டிடக்ஷன் should be claimed in the return, அப்பதான் உங்களுக்கு என்ன இன்கம் வந்து கிளைம் பண்ண முடியும். ஓகேவா? இன்கம் டாக்ஸ் ரேட் அடுத்த பாயிண்ட். ஜெனரல் பாயிண்ட்லாம் சொல்லிட்டு வந்தது ஒன் பை ஒன். அப்புறம் கடைசியா செக்ஷன் 80C ல இருந்து 80 வரைக்கும் ஃபுல்லா நம்ம டீடைலா பார்க்கலாம். ஓகேவா? ரேட்ஸ், இன்கம் டாக்ஸ் ரேட்ஸ் ரெண்டு இருக்குப்பா. இன்கம் டாக்ஸ் ரேட்டு ரெண்டு இருக்கு. ஒன்று ஃபினான்ஸ் ஆக்ட் மூலியமா வர்றது எவ்ரி இயர், இன்னொன்று ஆல்ரெடி இருக்கு, ஆக்டே இருக்கு, ஸ்பெஷல் ரேட். ரெண்டு வகையான இன்கம் டாக்ஸ் ரேட்டு. ஓகேவா? இன்கம் டாக்ஸ் ரேட்டு ஃபினான்ஷியல் ஆக்ட் மூலியமா வரும், ஸ்பெஷல் ஆக்ட் மூலியமா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் short term capital gain under section 1111A எவ்வளவு percentage? 15%. special tax at example. long term capital gain 20%, in some cases 10%. casual income இது வந்து பாத்தீங்கன்னா 30%. இதெல்லாம் எங்க இதெல்லாம் என்ன ஸ்பெஷல் ரேட். ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின், கேஷ் ஃப்ளோ. இது ரெண்டும் பெனிஃபிட் கொடுக்கிறது இது கிடையாது. அப்ப டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C டு 80U பெனிஃபிட் நாட் அவைலபிள் ஃபார் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின், நாட் அவைலபிள் ஃபார் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின், நாட் அலோவ் ஃபார் கேஷ் ஃப்ளோ இன்கம், நாட் அவைலபிள் ஃபார் டிவிடெண்ட். ஓகேவா? ஓகேவா? பாயிண்ட் ஓகேவா? அடுத்து ஓகே, இது வரைக்கும் நாம டிடக்ஷன்ஸ் பத்தி ஓரளவு ஜெனரலா பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நாம செக்ஷன் 80C டு 80U 80Cல என்னென்ன டிடக்ஷன் இருக்கு, 80Cல இருந்து பேமெண்ட் சைடு என்னென்ன டிடக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது நாம வந்து வரலாம். தேங்க்யூ.